ஆகஸ்ட் 2024 கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் இருப்பார், அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கேது கண்ணியில் இருப்பார், சனி கிரகம் வக்ரம் பெற்று கும்பத்தில் இருப்பார், அதே மாதிரி மீனத்தில் ராகு. மாசத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும்போது 5ஆம் தேதியே புதன் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி 28ஆம் தேதி ஆறார். 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்ப சூரியன் அங்க ஆட்சி. 22ஆம் தேதி புதன் வக்ரமாயி அவர் சிம்மத்தை விட்டு மேல கடகத்துக்கு போயிடுவார். 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார். 24ஆம் தேதி குருவுடன் இருந்த செவ்வாய் மிதுனத்துக்கு மாறுகிறார். இந்த மாத கிரக நிலைகள்ல நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. எப்பயுமே வருட கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டா தான் மாச கிரகங்கள் மாறும். பட் இந்த தடவை நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு. சரி, இந்த கிரக நிலைகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அடேங்கப்பா, இந்த ஆகஸ்ட் மாசத்தினுடைய பிற்பகுதி இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறதுன்னா சும்மாவா? அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் வேற குரு மங்கள யோகத்தை கொடுக்குற அளவுக்கு பார்க்குறார், கொடுக்குற வகையில் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதிக்கணும், செய்யணும், வைக்கணும் அப்படின்னு அது எந்த இனத்தவரை, அதாவது எஜுகேஷனில் இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, இது எப்படி இருக்குன்னா, நான் இதை சாதிக்கணும், நான் இதை வைக்கணும், என்னுடைய கோல் இதுதான், அந்த கோலுக்கு நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பல ரூபத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் இருந்துட்டு இருக்கும். ஏன் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இப்போ யாரோ ஒருத்தர், ஜஸ்ட் ஒரு பாசர் பை, அவங்க உங்களோட ஒரு 10 minutes பேசியிருப்பாங்க. அவங்க தான் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்து கடைசியில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேடி கொடுத்துருவாங்க. 2ஆம் வீட்டில் கேது இருந்தும் குருனுடைய பார்வை கிடைக்கிறதுன்றது ரொம்ப 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 விசேஷம். சூரியன் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் எது பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் புரியவே இல்லைப்பா, இன்னொரு 6 monthsல நான் டிசைட் பண்ணி ஆகணும், செமஸ்டர் முடியுது, ஆனால் என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக அந்த திரையை ஓப்பன் பண்ணி லைட் பிரைட்டாக போட்டு, இந்த யூனிவர்சிட்டி தான் உனக்கு ஒரு சூப்பர், இந்த யூனிவர்சிட்டி தான் உனக்கு ப்ளஸ்ஸஸ், இந்த யூனிவர்சிட்டியில் தான் நீ பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு பல ரூபத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸஸ் கொடுக்கக்கூடிய வகையில் தான் எல்லா கிரக அமைப்புமே செகண்ட் ஹாஃபில் இருக்குது. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும், ஏன் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப நாள் ஒன்றுமே புரியலப்பா, வருட கணக்கில் என்ன பண்ணாலும் இந்த முட்டி வலி போவே இல்லை அப்படின்னு, எந்த வலி, நான் எக்ஸாம்பிள் முட்டி வலின்னு சொன்னேன், அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுடைய ஆரோக்கியம் எதனால இப்படி ஆயிருக்கு, அதுக்கு என்ன பண்ணால் அது சீராக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். சரி, நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது 7ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது, அதுவும் சனி வக்ரமடையும் போது இவ்வளோ ப்ளஸஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு. எஸ்ஸுங்க, அந்த சனி வக்ரமடைகிறது இப்போ எக்கச்சக்கமான ப்ளஸஸ். மனஸ்தாபங்கள் மாறும் மாறும் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய 2ஆவது அதிபதி புதன் உங்கள் மேலேயும் உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கும் போயிட்டுருக்கார். ஸோ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும், நிறைய பேருக்கு திருமண யோகம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய புதன் தட் இஸ் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிட் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கல்யாணத்தில் பிரச்சனையாச்சோ, நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே சிம்மம்னாலே கோவம், தே ஆர் ரிஜிட் அப்படின்றதெல்லாம் இருக்கு, அந்த பேசிக் குணாதிசயங்கள். அதனால நிறைய பேருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அமையறதே ரொம்ப கஷ்டம். அது லைஃப் பார்ட்னர்னா யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் லைஃப் பார்ட்னர் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் மாதத்தை விட்டுடாதீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேட்பீங்க, ஆடி மாதமாச்சே அப்படின்னு. ஆடி மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கக்கூடாதுன்றது இல்லை. ஆடி மாதம் அப்படின்றது நம்ம சுவாமியவே நினச்சி அவங்களுடைய ஒன்று, அங்கேருந்து வரக்கூடிய ப்ளஸஸ் எல்லாம் நம்ம அடையணும். ஏன்னா உத்தராயணம், தட்சிணாயனம் எல்லாமே மாதிரி கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷனும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காது. அதனால தான் திருமணத்துக்கு உண்டானது, வீட்டில் எந்த ஒரு சுப காரியத்துக்கு உண்டான விசேஷத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது தானே ஒழிய, பட் நீங்கள் உங்கள் திருமண லைஃப் பார்ட்னரை தேடக்கூடாதுன்னு யாருமே
சொல்லலை. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் படும். நீங்கள் பண்ணுற என்கேஜ்மெண்ட், தட்டு மாற்றுறது இதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுக்கலாமே ஒழிய, பட் ஸ்டில் இந்த காலகட்டத்தில் அவங்க யாருன்னு உங்கள் கண்ணுக்கு படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பொருளாதாரம் பல ரூபத்தில் உங்களுக்கு ஹை சூப்பர் எலிமெண்ட் காமிச்சிட்ருக்கு. இதில் ஒரு விஷயந்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நல்லா இருக்குது அப்படின்னாலும் 20% ஏதாவது ஒரு நெருடல், ஏதாவது ஒரு பிளானட் கொடுத்துட்டே தான் இருக்கும். அந்த நெருடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால, அந்த 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் திடீர் யோகங்களும் வரும், திடீர் பிரச்சனைகளும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு வந்துருமா அப்படின்னா எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எச்சரிக்கையான வழியில் இருங்க. ஏன்னா 8ல் ராகு இருந்து எப்படி திடீர்னு டபுள் 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 மடங்கு வளருதோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய 8ஆம் வீடு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அங்கே கூடாத திசை அமைப்புகள், புத்தி அமைப்புகள் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராகு இஸ் கால்டு மல்டிப்ளையர். அவர் எதை வேணாலும் மல்டிப்ளை பண்ணிடுவார். அதுவும் உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்றது மீனராசி தான். மீனத்தில் சந்திரனும் ராகுவும் சம்பந்தப்படும் போது ரொம்ப ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே தப்பாயிடும். பொதுவாகவே சூரியன் சிம்மத்துக்கு மேலே வரும்போது இன்னும் கொஞ்சம் கோபங்கள் வரும். ஸோ கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. சந்திரன் ராகுவோடு இருக்குன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தமான கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய வாக்கில் கவனம், ஆரோக்கியத்தில் கவனம், 8ல் ராகு இருக்குன்றதுனால கவனம், இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. முயற்சிகள் உங்களை தேடி வரும், அதை யூஸ் பண்ணிக்குவீங்க. மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 80% பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி வெரி 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 இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா அதுவும் 8ஆம் வீட்டை பர்டிகுலராக பாருங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் குட் லக் சிம்ம ராசி அண்ட் சிம்ம லக்ன அன்பர்களே. 2024 ஆகஸ்ட் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரதோஷம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 6 சந்திர தரிசனம், ஆகஸ்ட் 7 ஆடி பூரம், ஆகஸ்ட் 8 நாகல் சதுர்த்தி, ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி. நாகல் சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ரொம்ப விசேஷமான நாட்கள். எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சர்ப்பத்தை வேண்டி நம்ம நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாட்கள். அதுவும் ஜாதகத்தில் நாகதோஷம், ராகு கேது தோஷம்னு ராகு கேது சம்பந்தமாக எது இருந்தாலும் அன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 10ம் 25ம் ஷஷ்டி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி 27ஆம் தேதி அஷ்டமி, ஆகஸ்ட் 13 28 நவமி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஏகாதசி, தசமி காலையில் 7 மணி வரைக்கும் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே தசமியில் தலை குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஸோ அன்னைக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா 7 மணிக்குள்ளே நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. 7 மணிக்கு அப்புறம் ஏகாதசி வந்துடுது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஏகாதசி வரலட்சுமி விரதம். அந்த ஏகாதசின்றது காலை 6:45 மணி வரைக்கும் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. 17ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் சனி பிரதோஷம், 18ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 19ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கொஞ்சம் விசேஷம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது. 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 22ஆம் தேதி வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் மத்தியானமாக வருது, 2:31 மதியத்திலிருந்து 4:01 வரை. 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 29ஆம் தேதி ஏகாதசி. மேலும் விவரங்களுக்கு 9842266555